இங்க ஒரு பொண்ணு ஒர்க் பண்ற கம்பெனில அவளுக்கு ப்ரமோஷன் கிடைச்சனால அவங்க குரூப்ல இருக்க எல்லாத்துக்குமே பார்ட்டி வைக்கிறா. அங்க இருக்க எல்லாருமே பார்ட்டியை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. சோ கொஞ்ச நேரத்துல பார்ட்டியுமே முடிஞ்சு எல்லாருமே ஒவ்வொருத்தர வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒருத்த வந்து பர்ஸை மறந்து வச்சுட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்றான். ஆனா அவன் பர்ஸ் எடுத்துட்டு போகாம அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். அப்ப அந்த பொண்ணு அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. ஆனா அவன் விடாம அந்த பொண்ணை துரத்திக்கிட்டே போறான். அப்ப அந்த பொண்ணு பால்கனிட்ட போய் யாராவது இருக்காங்களான்னு பாக்குறான். அதுக்குள்ள வந்து உள்ள பிடிச்சி இழுக்கிறான். மறுபடியும் அந்த பொண்ணு அவனை கீழே தள்ளிட்டு வேகமா ஓடி போய் ஒரு ரூம் டோரை ஓபன் பண்ணி உள்ள போய் லாக் பண்ணிடுறா. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த சவுண்டு கேட்காதனால அந்த பொண்ணு டோரை ஓபன் பண்ணி போய் பாக்குறா. அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் கையில ஒரு பேட்டோட நிக்கிறான். இவங்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தவனும் கீழே மயங்கி கிடக்குறான். ஆக்சுவலா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இங்க எப்படி வந்திருப்பான், அவன் கீழே வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது மேல பாத்துருப்பா. அந்த பொண்ணை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். வேகமா அங்கிருந்து ஓடி வந்திருப்பான். சோ உள்ள வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி அவன் அந்த இடத்துல மயங்கி கிடந்திருப்பான். அந்த பொண்ணு அவனுக்கு மூச்சு இருக்கான்னு கை வச்சு பாக்குறான். அவன் இறந்து கிடக்குறான். சோ கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் பயந்துட்டு இந்த பொண்ணோட மாமா கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க. அங்க இருந்த பாடி அந்த இடத்துல இருந்து காணாம போயிருது. சோ இதோட பார்ட் 2 வேணா ரெட் கலர் ஆட்ட கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.